ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கோமால இருக்கா. ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பொண்டாட்டிக்காரி கோமால இருக்க டைமுக்கு புருஷன்காரன் என்னெல்லாம் பண்றான், அவளை எப்படியெல்லாம் ஏமாத்துறான் அப்படின்றது தான் கதை. ஸோ இப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சைனாலேயே பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் வந்து வைவை. இவள் லவ் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவனோட பேர் வந்து ஜியாங். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தா அவன் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அப்படின்றதுனால நம்ம ஹீரோயினோட அப்பாக்கே ரொம்ப பிடிச்சிடுது. அவனுக்கு மொத்த சொத்தையும் கூட எழுதி கொடுக்கலாம், மொத்த கம்பெனியும் கூட எழுதி கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவுமே வந்து இவனை பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. 3 வயசுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த பொன் குழந்தையோட பேர் வந்து சுசு. நாங்கள் வந்து 2 பேருமே ரொம்ப லைஃப்ல சந்தோஷமா இருக்கோம். ரொம்ப பிளெஸ்ஸிங்கான பர்சனாகவும் நான் ஃபீல் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு லீன்ற ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு ஒரு காரை பயங்கர வேகத்தோட ஓட்டிட்டு வந்து ஹீரோ மேலே ஹீரோயின் மேலே இடிக்க பாக்குறான். அதை பார்த்த ஜியாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை மட்டும் பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஆனா ஆக்சிடென்ட் ஆயிட்டு காரே அந்த இடத்துல எரிஞ்சிடுது. ஆல்மோஸ்ட் அங்க இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமாவே காயம் பட்டுடுது. அதோட 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்துக்கிறா. ஆனா ஆக்சுவலா வந்து பார்த்தா இவ 1 இயரா கோமால இருந்து இப்பதான் எழுந்துக்கிறா. இப்பதான் ஜென்னின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் வந்து கேர்டேக்கர். நம்ம ஹீரோயினை 1 வருஷமா இவ தான் படுத்த படுக்கையா இருக்கிறவள பாத்துக்கிட்டா. ஹீரோயின் கண்ணு திறந்ததை பார்த்து கத்துல ஜெயாங்கே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆக்சுவலி என்ன ஆச்சு ஜெனி, எதுக்காக இப்படி கத்துன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவை கண்ணு முடிச்சுட்டா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கத்தும் போது புருஷன்காரன் என்ன பண்றான்னா, கிட்ட போய் பக்கத்துல போய் பாக்குறான். அவ வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறா. ஹீரோயின் வந்துட்டு 1 வருஷமா கோமால இருந்து இப்பதானே எழுந்துக்கிறா. அவளால வந்து கை காலை அசைக்க முடியல. ஆனா அவளுக்கு வந்துட்டு இங்க எல்லாம் பேசுறது எல்லாமே அவளுக்கு கேக்குது. ஏன் என்னால என் கையை அசைக்க முடியல, ஏன் என் கண்ணை திறக்க முடியல மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே அவ யோசிக்கிறா. ஐயோ டார்லிங், உண்மையா தான் நான் சொல்றேன், உண்மையா அவ எழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவுறாங்க. இவ என்னன்னா, ஐயோ செல்லம் நீ கவலையே படாத, அவ எழுந்துக்கவே மாட்டா, நீ வந்துட்டு ஏதோ ஒரு பயத்துல இருக்க, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்க, உனக்கு அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் தெரியுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷமா இவ வந்துட்டு இங்க இருக்க கட்டில் சோஃபா மாதிரி தான் அவளும் ஒரு பொருள் மாதிரி கிடக்குறாளே தவிர அவளுக்கு கண்டிப்பா இப்போதைக்கு சுயநினைவு வரவே போறதில்லை அப்படின்னு சொல்றான். சோ நீ இதை பத்திலாம் எதோ பத்தியும் கவலையே படாத, அவ இப்படி இருந்தானா கூட போதும், இந்த எல்லா சொத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே ஹீரோயினோட காதுக்கு விழுது. இப்பதான் அவளோட விரல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்குது. மறுபடியும் இவ பாக்குறா. பார்த்த உடனே ஐயோ பாரு அவளோட விரலெல்லாம் அசையுது அப்படின்னு மறுபடியும் கத்துறா. இது பாரு, நீ எதையோ யோசித்து கண்டபடி உளறிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். கொஞ்சமா கடுப்பாயிடுறான். அடிச்சா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, கம்மில் ஒரு வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து காண்டா கிளம்பி போயிடுறான். இவளுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது இவளுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு அப்படின்றது. நீ யாரும் வேணா ஏமாத்தலாம், என்ன உன்னால ஏமாத்தவே முடியாது, கண்டிப்பா வந்து நான் கண்டுபிடிப்பேன், நீ வந்து கண்ணை முழிச்சிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு, எவ்வளவு நாள் உன்னால நடிக்க முடியும் என்கிட்ட, கண்டிப்பா நடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பலான்னு ஹீரோயின் கண்ணத்திலேயே ஒன்று வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் கழுத்தை பிடிச்சி நரிக்கிறா, என்னென்னவோ பண்ணி பார்க்குறா. ஆனால் ஹீரோயினுக்கு உண்மையாகவே வந்துட்டு அவள் கை காலெல்லாம் அசைக்க முடியல இல்லையா, அவள் அப்படியே தான் படுத்துட்டு இருக்கா. இருக்கட்டும், ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எழுந்து போறா. அதோட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பொறுமையாக கண்ணை திறக்கிறா. அவளுக்கு நல்லாவே புரியுது இவ எதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. இவ யாரு, கண்டிப்பாக என் புருஷன்கிட்ட இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்ணுறா. பொறுமையாக எழுந்துக்க ட்ரை பண்ணுறா. 1 வருஷமா படுத்த படுக்கையாக இருக்க உங்களால டக்குன்னு எழுந்து நடக்க முடியாது இல்லையா, அதனால கீழே விழுந்து வாரி எப்படியோ நவுந்து பொறுமையா எழுந்து நடந்து போறா. இங்க அதே நேரத்துக்கு புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கள்ளக்காதலி கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாரு, நீ என்ன சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு நீ எதுக்கு இதெல்லாம் தலை மேல எழுத்து போட்டுக்கிட்டு இருக்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ சாக கூடாது, அவ போன மாதிரி கடந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவ நமக்கு உயிரோடு இருக்கணும், அப்ப மட்டும்தான் நம்மளால நம்ம நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும், இந்த மொத்த சொத்தையும் அந்த கம்பெனியையும் ஆட்டையை போட முடியும் அப்படின்னு சொல்றான்.
ஆனால் எனக்கு அவள் இங்கே இருக்கிறது பிடிக்கல, எனக்கு எப்படா அவளை கொல்லணும்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி சொல்கிறா. கண்டத்தை பற்றிலாம் பேசாத, இப்போ எனக்கு ரொமான்ஸ் மூடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் மொத்தமும் கேட்டுடுறா. இது எல்லாத்தையுமே பார்த்துடுறா. அவ்வளோதான், அவன் மனசு சுக்குநூற உடஞ்சி போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கோமால இருந்துட்டு இப்போதான் எழுந்துக்கும் போது புருஷங்காரன் இப்படி இருந்தான்னா எந்த ஒரு பொண்டாட்டி தான் வந்துட்டு தாங்கிக்க முடியும். டென்ஷனான ஹீரோயின் பதட்டத்துல கதவை இடிச்சிடுறா. சவுண்டு கேட்டுது. யார் அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்துறான். ஹீரோயினால நடக்க முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒளிஞ்சுக்கிறா. இப்பயாவது என்ன நம்ப, நான் சொன்னல அவ மூச்சிருப்பாளன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு, கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ஜென்னி சொல்றா. அப்ப கரெக்டா வந்துட்டு இந்த குட்டி பாப்பா, அதாவது இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா இல்லையா ஹீரோயின், இந்த பொண்ணு பேர் தான் சூசு. இவன் என்ன பண்றான்னா வேகமா ஓடி வந்து டாடி எங்க போயிட்டீங்க, நான் உங்களை இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன், உங்க ரூமுக்கு கூட வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் ஆன்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது நீ தான் எட்டி பார்த்துட்டு ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். உடனே குழந்தை இல்ல எட்டியெல்லாம் பார்க்கல, நான் கதவை தட்டிட்டு என் பொம்மை எடுக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இப்பதான் குழந்தையோட வாய்ஸ் பல வருஷம் கழிச்சு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எருமை மாடு, எத்தனை வாட்டி சொல்றேன், கொஞ்சமாச்சும் சொல் பேச்சு கேளு, கொஞ்சமாச்சும் அடங்கி ஒரு இடத்துல இருன்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்கு இப்படி வீடு பூராவும் சுத்திக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி பிடிச்சி திட்டுறா. உடனே வந்துட்டு ஜாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஜென்னிய முறைக்கிறா, கம்முன்னு இருன்னு சொல்லி. எதுக்குமா நீ வந்து அப்பாவை தேடி வந்த அப்படின்னும் போது, எனக்கு இவங்க சாப்பாடே தரலப்பா, பயங்கரமா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடே எப்பயுமே கொடுக்க மாட்டுறாங்க, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஸ்கூல்ல வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாள் அந்த குழந்தை. அதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நானி வாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட மட்டும் நீ கேளுமா, இவங்களுக்கு வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கே கரெக்டா இருக்கு டைம், அதனால நீ இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ நானி கிட்ட மட்டும் இரு அப்படின்னு சொல்லிடுறான். குழந்தை அந்த பக்கம் போன உடனே ஜெனியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். எதுக்காக நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கணும், அதை எல்லாத்தையும் நீ ஒரே நாள் அழிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இது பார், பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணி என்னோட பிளானை எல்லாத்தையுமே கெடுத்துறாத, அவங்க 2 பேருமே சாகக்கூடாது. அது வந்துட்டு ஹீரோயினா இருக்கட்டும் இல்லை அவள் குழந்தையா இருக்கட்டும், 2 பேரும் எனக்கு உயிரோட இருந்து ஆகணும். அவள் போன மாதிரி கடந்தாலும் எனக்கு உயிரோட அவ இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த சொத்தை எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட 20 வருஷமா என் புருஷனை எனக்கு தெரியும், அவன் முதல்ல இருந்தே இப்படி தானா இல்லை இப்போதான் மாறிட்டானா, இந்த பொம்பளை யாரு, எங்களோட லைஃப்ல நடுவில் வந்தவ இவ யாரு, எதுக்காக இவளுக்காக இவன் எங்க 2 பேரையும் இப்படி தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மனசுக்குள்ள எல்லாமே வந்து குழப்பமாவே இருக்கு. அப்ப பார்த்தா இந்த குட்டி பொண்ணு டக்குன்னு பக்கத்துல வந்து நின்று மம்மி அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு சத்தமா கத்திர போறான்னு சொல்லிட்டு வாயையும் போத்திடுறா. அம்மா எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இந்த நானி வாங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. இவங்க வந்து பல வருஷமா ஹீரோயின் வீட்லயே வேலை செஞ்சவங்க, அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம், நீங்க கண்ணை முழிச்சது, தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு வந்துருங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. பொண்ணை பார்த்த உடனே பயங்கரமா ஹீரோயின் அழறா. எல்லாமே என்னாலதான், நான் ஒரு வருஷமா கோமால இருந்ததுனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னும் போது, அம்மா நீங்க கோமால இருந்தீங்க, உங்களால எதுவும் கிடையாது, நீங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேம்மா, உங்களை நான் பார்த்துப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியல அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு அப்பா இருக்காரு, அவரோட நிலைமை என்னன்னே தெரியலையே, இவன் எதுக்காக வந்து கம்பெனியை மொத்தத்தையும் இவன் பார்த்துக்கிறான். ஹீரோயினோட அப்பா தான் கம்பெனிக்கு சேர்மனாக இருந்தார், பட் ஆனால் இப்போ வந்து புருஷங்காரன் தான் சேர்மனாக இருக்கான். அதனால ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஒரு வாரத்திலேயே வந்துட்டு இவ இந்த ஜென்னி இருக்கா இல்லையா வீட்டுக்குள்ளே வந்துட்டா. வீடு மொத்தத்தையும் அவளோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டா. ஹீரோயினை பார்த்துக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து அவளோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டா. குழந்தையும் நானியும் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அலோவ் பண்ண மாட்டாளாம். வந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தா, அம்மா இப்போ இருக்கிறவர் வந்துட்டு அப்பாவே கிடையாது, இது நம்ம அப்பா கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் அப்பாவோட காயத்தில் பேக் சைடில் ஒரு பெரிய வெட்டுக்காயம் இருக்கும் இல்லையா,
அந்த வெட்டுக்காயும் இவருக்கு இல்லை அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு பிக்னிக் போயிருப்பாங்க. அங்க இந்த குட்டி குழந்தையால அவனுக்கு பயங்கரமா கழுத்துக்கு பின்னாடி அடிபட்டுரும். பரவாயில்ல, என் பொண்ணு எனக்கு கொடுத்த அடையாளமா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். தையல் போடுற அளவுக்கு அது வெட்டு காயமாவே ஆயிருக்கும். அப்ப என்னோட புருஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பதட்டம் வேற பயங்கரமா ஆயிடுது ஹீரோயினுக்கு. ஜெனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேக வேகமா ஹீரோயினோட ரூமுக்கு வரா. யாரு கேட்டு நீங்க 2 பேரும் உள்ள வந்தீங்க, என்கிட்ட கேட்காம எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானியையும் குழந்தையும் பிடிச்சி கத்துறா. இல்ல ஆக்சுவலா குழந்தை வந்துட்டு ரொம்ப அழுது அடம் பிடிச்சா அம்மாவை பார்த்தே ஆகணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, அதனாலதான் நான் கூட்டிட்டு வந்த காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவை பார்க்கணும்னு தானே சொன்னா, அவ இங்கேயே இருக்கட்டும், நீங்க போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்லி நானிய மட்டும் அனுப்பி வச்சிடறா. இவளுக்கு ஹீரோயின் கண் முழிச்சிட்டாலோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்ததுனால இந்த குழந்தைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த குழந்தையும் பயங்கரமா கதறுது. ஹீரோயினுக்கா இப்ப என்ன பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியாம அவ வந்துட்டு அப்படியே கோமால இருக்கா, மதிய படுத்துக்கிட்டு இருக்கா. உன்னோட குழந்தை கத்துனா கூட நீ ஏந்துக்க மாட்டியா, அந்த அளவு கல் நெஞ்சமான அம்மாவா நீ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட கைய காலில் வச்சு மிதிக்கிறா. நீ ரொம்ப வாய் பேசுற, எனக்கு உன் வாயை கொஞ்சம் கூட பிடிக்கல, உன் வாயை நான் ஊசி வச்சு தைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட சொல்லுவேன். குழந்தை பயங்கரமா கதறி கதையா அழுதுட்டு இருக்கா. குழந்தை இந்த அளவுக்கு கதறும்போது எந்த ஒரு அம்மாவால தான் சும்மா இருக்க முடியும். ஹீரோயின் எழுந்துடுறா. வேண்டாமா நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை தலையாட்டுறா. இவ வந்துட்டு திரும்பி பார்க்கலாம் அப்படின்னும் போது குழந்தை என்ன பண்றான்னா பிடிச்சி கையை நறுக்குன்னு கடிச்சு விட்டுறா. ஆனாலும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இறங்கி வர ட்ரை பண்றா, கீழே விழுந்துடுறா. வேக வேகமா அந்த குழந்தை போயிட்டு வேணாமா சத்தம் போடாத அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு அங்க படுக்க வச்சிடறா. இது எப்படி கீழே வந்தா, அப்பனா இவ மூச்சுட்டு தான் இருக்கா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தும் போது எங்க அம்மா மூச்சு விட மாட்டுறாங்க. எங்க அம்மாவை நீ கொண்டுட்ட, எங்க அம்மாவை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கத்துது. கிட்ட போய் பாக்குறா, பார்த்தா ஹீரோயின் மூச்சை விடல. அதை பார்த்துட்டு இவ பயந்து போயிடுறா. இவாங்க அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே நான் சொன்னல அவ நடிக்கிறான்னு, அவளேதான் எழுந்து இந்த மாதிரி விழுந்துட்டா அப்படின்னும் போது நீ பிரச்சனை எல்லாத்தையும் இன்னும் பிரச்சனையாக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இவங்க மூச்சை விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானி கத்துறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்து சேர்த்துடுறாங்க. இவன் செம்ம டென்ஷனா இருக்கிறான். என் பிளான் எல்லாத்தையும் நீ சொதப்பிடுவ போல இருக்கு, எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான் இவளை. அப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இன்னும் கோமால தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து பாடி இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும். திடீர்னு கண்ணை திறப்பாங்க, திடீர்னு வந்து எழுந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே நார்மல் தான், ஆனா அவங்களுக்கு இன்னும் வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகல அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், அவளை வந்து பயங்கரமா நீ டென்ஷன் ஆக்கியிருக்க, அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவ மட்டும் கோமால இருந்து எழுந்தா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல எனக்கு அப்படின்னும் போது அவ உயிரோட இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அவ சீக்கிரம் செத்துட்டானா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அடியே அவ செத்துட்டானா எதுவுமே நமக்கு வராது, உனக்கு புரியுதா இல்லையா, அவளும் சரி அந்த குழந்தையும் சரி அந்த 2 பேருக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. அப்ப மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி லக்ஸரியான லைஃப்பை வாழ முடியும். அந்த கம்பெனி இன்னும் என் பேருக்கு வரல, அது வந்தா மட்டும்தான் அவங்க 2 பேர் கதையை நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினோட ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்ல அவ இருக்கும் போது டாக்டர் இருக்காரு. டாக்டர் யார்கிட்டயோ வந்து பேசுறாரு. வேற யாரும் இல்ல, இந்த லீ இருக்கான் இல்லையா, கார் ஆக்சிடென்ட் பண்ணானே அவன் தான். அவன்கிட்ட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் சார், அவங்களும் அதை நம்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இங்க யாரும் இல்ல, போதும் உன்னோட ஆக்டிங், கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இவன் எதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்றான், யார் இவன் அப்படின்னு சொல்லி இப்பதான் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறா. அடே நீயாடா, நீ தானடா என்ன கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பேனா நைஃப் மாதிரி இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, உன்னாலதான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல 1 வருஷமா கோமால இருந்து கூட என்னோட முகத்தை நீ மறக்கல போல இருக்கே அப்படின்னும் போது ஆமா கடைசியா அந்த முகத்தை தானே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. பிசினஸ்ல எங்களை வந்துட்டு தோக்கடிக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை என் லைஃப்ல நீ பண்ணிட்ட, கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உன்னோட சாவி என் கையில தாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண சொன்னது யாருன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ, உன் புருஷன் தான் அந்த ஆக்சிடென்ட்டே பண்ண சொன்னான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இல்லை நீ போய் சொல்ற, கண்டிப்பா அது இருக்காது அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் ஏன் உனக்கு எதுவுமே வித்தியாசமா தெரியலையா, அதாவது ஆக்சிடென்ட் ஆன உனக்கு 1 வருஷமா நீ கோமால இருந்து இப்பதான் எழுந்திருக்க, அவனுக்கு ஒண்ணுமே ஆகாம அவன் நல்லா இருக்கானே, உனக்கு ஏன் எதுவுமே தோணவே இல்லையா அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைல்ல, அப்ப என்ன கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி திருவுறான். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ உனக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் உன்னோட புருஷன் கிடையாது, அவன் ஜியாங் கிடையாது அப்படின்னு சொல்றான். இவனுக்கு எப்படா இதெல்லாம் தெரியும், நம்ம பொண்ணு தானே நம்ம கிட்ட இதை சொன்னா, இவனும் அதையே சொல்றானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. இப்போதைக்கு உனக்கு வேற வழியே கிடையாது, உனக்கு சுத்தமாவே என்ன பிடிக்கல, என் மேல நம்பிக்கையே இல்லைனாலும் நீ என்னை நம்பிதான் ஆகணும், நான் ஒருத்தன் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. கரெக்டா அதே நேரத்துக்கு இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா காசும் கையுமா களவுமா மாட்டிக்கிட்டாரு. அவன் கிட்ட உளர ஆரம்பிச்சிடறாரு. இல்ல நான் போய் சொல்லல அது இதுன்னு. அவனுக்கு டவுட்டும் வந்துடுது. ஜியாங் உடனே டாக்டரை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிறான். மரியாதையை உண்மையை சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அவங்க கோமால இருந்து வெளியில வந்துட்டாங்க, அதை உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி நீ தான் என்கிட்ட காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். இப்போ அது தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, எனக்கு இதுல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உடனே ஜெனி பேச ஆரம்பிச்சிடுறான். இருக்க ரூமுக்கு வேகமா 2 பேரும் வராங்க. அப்ப இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ எம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோயின் டக்குன்னு ஒரு பிளான் பண்றா. யாரும் என் பக்கத்துல வராதிங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் ஏதாவது பண்ணிடுவேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் அப்பாவை வர சொல்லுங்க, என் புருஷனை வர சொல்லுங்க அப்படின்னு கத்துறா. எதுக்காகடா டாக்டருக்கு காசு கொடுத்த அப்படின்னு கேட்கும் போது இவங்களுக்கு நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஃபர்ஸ்ட் அதனால தான் நானே இவங்க கிட்ட பேசிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த டாக்டர் கிட்ட வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே அவன் அதையும் உளறிட்டானே அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறா. நீங்களாம் யார் யார் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஓ உனக்கு கண்ணு தெரியலையா, ரொம்ப சந்தோஷம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி லீ சொல்றான். எதுக்காக இவன் நம்மளை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு குழப்பமா இருக்கு. உடனே ஜெனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேகமா போயிட்டு கத்தி எடுத்துட்டு போய் அவ கண்ணில் குத்துற மாதிரி போறா. அப்பவாவது அவ எதுனா அசைகிறாளா, அவளுக்கு கண்ணு தெரியற மாதிரி தெரியுதா அப்படின்னு. ஆனா ஹீரோயின் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா. என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, என்னோட அப்பாவை காப்பாத்தணும், என்னோட புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜியாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போய் நம்ம ஹீரோயினை பொறுமையா தொடுறான். யார் இது தள்ளி போங்க, யாரும் என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறா. வைவை நான் தான் உன்னோட புருஷன் வந்திருக்கேன், ஜியாங் வந்திருக்கேன், நீ என்னையும் மறந்துட்டியா, உண்மையாவே நான் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னும் போது இல்லை எனக்கு தெரியல, நீ எங்க போயிட்ட இவ்வளவு நேரம், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னும் போது 1 வருஷமா நீ கோமால இருந்த, நம்ம 2 பேருக்குமே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால நீ இவ்வளவு நாள் கோமால இருந்த அப்படின்னு சொல்றான். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொறுமையா கழுத்துக்கு பின்னாடி கை வச்சு அந்த அடையாளம் இல்லையா, உண்மைதானா குழந்தை சொன்னது அப்படின்னு செக் பண்றா. பார்த்தா அந்த வெட்டுக்காயமே அங்க இல்ல, கிளீனா இருக்கு. அதை வச்சு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா இது என் புருஷனே கிடையாது அப்படின்னு. மறுபடியும் அந்த ஜெனி என்ன பண்றான்னா சும்மா இல்லாம ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணியே ஆவண்டா அப்படின்னு சொல்லி வேகமா ஒரு கத்தி எடுத்துட்டு போய் குத்துற மாதிரி போறா. அந்த டைமுக்கு ஹீரோயின் ஜியாங் நீதானா, உண்மையாவே இது நீதானா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. அடியே நீ சும்மாவே இருக்க மாட்டே அடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற முறைக்கிறான் ஜெனியை பார்த்து. நான் என்ன பண்றது, அவளுக்கு உண்மையா கண்ணு தெரியுதோ இல்லையோன்னு நான் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்றா. அப்ப லீ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஆதாரம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்படி வெளியில சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, கண்டிப்பா எனக்கு ஆதாரம் கிடைக்கும், அந்த ஆதாரத்தை வச்சு உன்னை உள்ள தூக்கி போடுவேன், வெளியில இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு ஜியாங் சொல்றான். லீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா வைவை நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நெஞ்சில கை வச்சு சொல்றான். ஹீரோயினுக்கு எதுக்காக இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி சுத்தமாவே புரியவே இல்லை. எப்பவுமே ஹீரோயினோட புருஷங்காரன் பேசும்போது இந்த மாதிரி நெஞ்சில கை வச்சுதான் பேசுவான். அதுதான் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஒரு மேனரிசத்தை எதுக்காக இவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு குழப்பமா இருக்கு. நீ கவலைப்படாத செல்லும், அவனை பார்த்து கொஞ்சம் நீ பயப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு இல்ல ஒரு நாள் அவனை நான் ஜெயிலுக்கு அனுப்பாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு உன்னை நான் எப்படி ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்னு தெரியலையடா அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. ஜெனிய வெளியில கூட்டிட்டு சொல்றான், இது பாரு மறுபடியும் நீ எந்த தப்பும் பண்ணாத, அவளுக்கும் குழந்தைக்கும் எதுவுமே ஆக கூடாது, நீதான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு, எதுனா ஆச்சுன்னா அப்படின்னு சொல்றான். மறுநாள் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான்.
நான் தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நான் இருக்கும் போது நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குற, கொஞ்சம் தள்ளி போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்க பிடிச்ச ஒரு தள்ளுறா ஜெனி. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடியே நீ சும்மாவே இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி. ஐயோ எனக்கு வேற யாரும் என் கையெல்லாம் பிடிக்க வேணாம், எனக்கு பயமா இருக்கு, யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு ஹீரோயின் ஜியான் கிட்ட வந்துடுறா. கடுப்பான ஜெனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவ பாட்டு நேரா போய் முன் சீட்ல உட்காந்துடுறா. அப்ப ஹீரோயின் உடனே என்ன சொல்றானா, ஆக்சுவலாக வந்துட்டு 1 வருஷம் ஆச்சு இல்லை நம்ம 2 பேரும் இந்த மாதிரி காரில் போயிட்டு எப்போவுமே நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருப்பேன் காரை ஓட்டும் போது. இன்றைக்கும் நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் உட்காரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அடியே தயவு செஞ்சு இந்த பின்னாடி போடி, இந்த மாதிரியெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான். அவளும் அப்படியே கார்லேயே பின்னாடி போயிடுறா. இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருந்துருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலே அது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு நான் நரகமாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய விஷயம் ஞாபகமே இல்லை, ஏன்னு தெரியவே இல்லை, நமக்கு கல்யாணம் ஆனது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு குழந்தை பிறந்தது கூட ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறா. இது எல்லாமே ஹீரோயின் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறது என்ன, ரொமான்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு ஹீரோயின் கண் எதிர்க்கே. அதான் அவளுக்கு கண்ணு தெரியலன்னு நினச்சி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூசு ஓடி வந்து அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கும் போது ஐயோ யார் இது, எனக்கு யாருன்னே தெரியல, என்ன இது ஒரு குழந்தை அம்மான்னு கூப்பிடுது என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிக்கிறா. உடனே அந்த குழந்தை அம்மாக்கு மேலே நடிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மான்னு என்ன மறந்துட்டியாம்மா, உனக்கு நான் வேணாமாம்மா அப்படின்னு அழறா. இதுதான் சாக்கி எப்படியாவது வந்துட்டு இவ உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜெனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து இது என்னோட குழந்தைதான், இவ ஏன் குழந்தைதான், ரொம்ப அடம் பிடிப்பா, கொஞ்சம் மென்டல் வேற, அதனால பார்க்குற எல்லாரையும் அம்மா அம்மான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பா, மற்றபடி வேற எதுவும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்றா. புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சைலண்டா உட்காந்து அவனுக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கு இல்லையா, அதனால அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். சும்மா எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்காக கை ஓங்குறா. ஹீரோயினுக்காக தாங்கிக்க முடியல. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஜியாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மரியாதையை குழந்தைய கூட்டிகிட்டு இங்க இருந்து போ, தயவு செஞ்சு வந்துட்டு மேடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மேடம் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வந்திருக்காங்க, மறுபடியும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கே போக வச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். தான் என் பிள்ளைய நான் தூக்கிட்டு போய் ரூம்ல போட்டு அடைச்சி வைக்க போறேன், முடிஞ்சா இவளை கட்டி கூட போட்டு வச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோயின் பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த குழந்தைய ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு மிரட்டுன்னு மிரட்டுறா. வாயை மூடு, தயவு செஞ்சு அழாத, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது எங்க அம்மாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா எங்க அம்மா உங்களை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை அழுது. வேற வழி இல்லாம தான் உங்க 2 பேரும் உயிரோட வச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா எப்பயோ போட்டு தள்ளிட்டு இருப்பேன், வாயை முன்ன கம்னு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலயே உண்மையாவே எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா மாதிரி தோணுச்சு, அவ உண்மையா என்னோட குழந்தை இல்லையா அப்போ அப்படின்னும் போது இல்லம்மா நம்ம குழந்தை இல்ல அவ அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த கேர்டேக்கர் எல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு அவளை வேலையை விட்டு நிறுத்திடுங்க, நானி தான் இருக்காங்க இல்லையா அவங்க என்னை பார்த்துப்பாங்க, நானும் தான் மாதிரி படுத்த படுக்கையா இல்லை இல்லையா நான் என்னை பார்த்துக்குவேன் அப்படின்னும் போது இல்லம்மா அவங்க இருந்தாதான் உனக்கு நல்லது, அவங்க தான் 1 வருஷமா உன்னை ஃபுல்லா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது இவ கேட்டுடுறா ஜெனி. ஐயோ வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு பயமாயிடுது. ஐயோ உங்களுக்கு கேர்டேக்கரா இல்லைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்னை வேலைக்காரியாவது இங்க வச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி டிராமா பண்றா. உடனே வந்து ஜியாங்க என்ன சொல்றேன்னா அதுவும் கரெக்ட் தானே, பேசாம அவங்கள இங்க சர்வெண்ட் ஆக்கிடலாமோ அப்படின்னு சொல்லும் போது சரி நீங்க இவ்வளவு அளவு கேட்கறதுனால நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஹீரோயின் வேணும்னே இவ்வளவு ட்ரிகர் பண்ற மாதிரி வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. காலை ஷூவை கைட்டு செருப்ப மாட்டி விடு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த நோட் பண்றா. அதாவது இந்த ஜென்னி இருக்கா இல்லையா, அவ வந்து காலில் ஒரு ஷூ போட்டிருக்கா, அது நம்ம ஹீரோயினோடது. ஹீரோயினோட கல்யாணத்துக்கு அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பான். அந்த ஷூவை பார்த்த உடனே காண்டாயிரா. எனக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு ஆசை வருது, ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு ஷூ வந்து கிஃப்ட் பண்ணாரு, அந்த ஷூ என்னோட ரூம்ல இருக்கு, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா, அதை இன்னைக்கு நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. இவ தெரிஞ்சு கேட்கறாளா இல்ல தெரியாம கேட்கறாளா அப்படின்ற மாதிரி இவளுக்கு செம குழப்பமாயிடுது ஜெனிக்கு. அப்பதான் வந்துட்டு பழைய விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ வீட்டுக்குள்ள வந்திருப்பா இல்லையா ஹீரோயின் கோமால ஆனதுக்கு அப்புறமா வந்த உடனே ஹீரோயினோட ட்ரெஸ், ஹீரோயினோட நகைங்க, ஹீரோயினோட ஷூ, ஏன் ஹீரோயினோட புருஷனும் இனிமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. எங்குமே நீ வந்துட்டு எல்லாத்தையும் நான் சொல்றதெல்லாம் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துலயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீல்ஸை கழட்டி எடுத்துட்டு போயிட்டு
அந்த ஹீலை உடைச்சி எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட கால்லயும் மாட்டி விட்டுறா. ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏத்தி கூட்டிட்டு போறேன். அந்த டைமுக்கு அந்த ஹீல்ஸ் தான் உடைச்சு கொண்டு வந்துட்டா இல்லையா, அந்த ஹீல்ஸ் நல்லாவே மடங்கிடுது. ஹீரோயினுக்கு கால் ஸ்லிப் ஆகுது. ஆனாலும் ஹீரோயின் சமாளிச்சிடுறா. சரி கீழே நம்மளே தள்ளி விட்டுருவோம், மறுபடியும் இது கோமாக்கு போயிடுச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் கையை விடாம இறுக்கமா பிடிச்சிக்கிறா. அந்த டைமுக்கு இந்த குட்டி பாப்பா கோலி குண்டெல்லாம் வந்து உருட்டி விட அதுக்கு மேல அவளால வந்து மேனேஜ் பண்ண முடியல. கோலி குண்டுல காலை வச்சு வழுக்கி விழுந்துடுறா. ஜியாங் வேக வேகமா ஐயோ ஜென்னி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பாக்குறான். அப்பதான் என்ன வேணும்னே உங்க பொண்டாட்டி தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது அவளா, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நீங்க எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்த ஷூவை நான் எடுத்துட்டு வர சொன்னேன், அவங்க தான் போய் எடுத்துட்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதோட ஹீல்ஸ் உடஞ்சிருந்தது, அப்பதான் கால் வந்து ஸ்லிப் ஆகி நான் விழ போனேன், அவங்க கையை இறுக்கமா பிடிச்சா அவங்களாம் என்னை தள்ளிவிட பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஏதோ வந்துட்டு கோலி குண்டு உருண்டு வந்து சவுண்டு கேட்டுச்சு, பார்த்தா இவங்க வழிக்கு விழுந்துட்டாங்க, நான் என்ன பண்றது, உடனே எல்லா பழியும் என் மேல போடுறாங்க அப்படின்னு அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஹீரோயின் சொல்றா. உடனே அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து ஐயோ சாரி அங்கிள், நான் தான் தெரியாம வந்துட்டு இந்த மாதிரி கோலி கொண்டு வச்சு விளையாடினேன், நான் தான் வந்து தெரியாம படிக்கட்டுல உருட்டி விட்டுட்டேன், என்னாலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிட்டேன், ஆனா என் கையை பிடிச்சி எதுக்கு நீ கீழே தள்ளின அப்படின்றத நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜெனிக்கு செம ஷாக்கு. என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி ஆகாம நான் பாத்துக்கிறேன், எனக்கே தெரியல, நான் தெரியாம பண்ணிருப்பேன் போல அப்படின்னு போய் சொல்றா. அதுக்கப்புறம் வேக வேகமா நானி வராங்க. நானி வந்து ஹீரோயினை ரூம்க்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன், உங்களுக்காக தான் நான் இங்க இன்னமும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவளுக்கு ஜெனிக்கு இன்னமும் வந்து ஹீரோயின் மேல இருக்க சந்தேகம் போகவே இல்லை. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, நீ தான் வந்துட்டு கரெக்டா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நான் வந்து எவ்வளவு சொன்னாலும் நீ நம்ப மாட்ட அப்படின்னு சொல்றா. இவன் செவன் கடுப்பாயிரம், அடியை வாயை மூடிட்டு சும்மாரு, நீ தான் வந்துட்டு அவளை உசுப்பேத்தி கோமால இருந்து அவளை எழுந்துக்க வச்சுட்ட, கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் என்னோட சப்போர்ட்டை தேடவே மாட்டா, அதனால தயவு செஞ்சு நீ சும்மா இரு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாத, இன்னைக்கு நீ தானே வேணும்னே ஹீலை உடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஆமா அவளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் இவனுக்கும் கொஞ்சம் டவுட் இருக்க தானே செய்யுது. அதனால ஹீரோயின் அவளோட ரூம்ல தான் இருக்காளான்னு வேக வேகமா வந்து பார்க்க வராங்க. அந்த டைமுக்கு நானியுமே வந்து பின்னாடியே வராங்க. பார்த்தா ஹீரோயினை காணோம். எங்க அவ போனா, அவ ரூம்ல ரெஸ்ட் எடுப்பான்னு தானே சொன்னீங்க, நீங்க தானே கூட்டிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து போன் பேசிக்கிட்டே வெளியில வரா. நான் நாளைக்கே கண்டிப்பா வரேன், போர்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட உடனே இவன் ஜியாங்குக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இப்ப எதுக்காக நீ அவசரப்பட்டு கம்பெனிக்கெல்லாம் போகணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு, இப்பதான் நீ 1 வருஷம் கழிச்சு கோமால இருந்து எழுந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இவ்வளவு நாளா நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இது எல்லாத்தையும் பண்றதுக்கு ஸோ எனக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்கு, அதை நான் பண்ணி ஆகணும், நாளைக்கு நான் கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்றா. இவன் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்குற மாதிரி இல்லை. அட என்னடா இவ வந்து உட்கார்ந்துட்டான்னா தொல்லையா போயிடுமே அப்படின்னு இவன் பயப்படுறான். அதோட மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா, நானும் வந்து கூட வரலான்னு தான் ரெடி ஆயிட்டேன், பட் ஆனால் எனக்கு பயங்கரமா ஸ்டமக் அப்செட்டா இருக்கு, நீ கொஞ்சம் போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் ஒரு கார்ல ஏற்றி அனுப்புறா. அந்த கார்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டான். கார்ல வந்துட்டு டிரைவர் கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, இவன் எதுக்காக கார்ல ஏறல, அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கார்ல, அண்ணா காரை தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேர் பேசிக்கிறத காட்டுறாங்க. ஜெனி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது, இதை பாரு இவ்வளவு நாளும் அவ எனக்கு தேவைப்பட்டா, இதுக்கப்புறமா எனக்கு தேவைப்படுறாதான், ஆனா வந்துட்டு எப்ப அவ ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாலோ இதுக்கு மேல அவளை வச்சுட்டு இருந்து வேலைக்கு ஆகாது, அதனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அவளுக்கு கையோ காலை உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது போதும், அதை காரணமா வச்சு அவளை வீட்டோடய நான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் வந்து புருஷங்காரனுக்கு ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு உனக்கு சர்ப்ரைஸா என்னோட ஷேர் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி தரலான்னு நினைச்சேன், ஆனா நீயும் வந்து சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு வக்கீல் உன்னை வர சொல்றாருன்னும் போது, என்னமா சொல்ற, எல்லா ஷேரையும் நீ எனக்கு எழுதி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு செம்மையான சந்தோஷம். ஐயோ இப்ப எங்கம்மா இருக்க, நீ கார்ல தானே இருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் பதறான். ஐயோ எழுதி கொடுக்காம செதுக்கிட்டு போயிட்டானா, இல்ல எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈஸியா இவனுக்கு ஷேர்ஸ் எல்லாமே இவன் கைக்கு வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறமா ஹீரோயினையும் குழந்தைய வீட்டை விட்டே துரத்தி விட்டா கூட கவலை இல்லைல்ல அவனுக்கு, அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான்.
பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனை கட் பண்ணிடுறா. ஐயோ நான் இப்ப போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பறந்துகிட்டு அங்க போறான். அப்பதான் டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சார் கேஸ் காலி ஆயிடுச்சு சார், வேற வழியே இல்லை, அதனால நான் வந்துட்டு ஓரமா நிறுத்திட்டேன், மேடம் டாக்ஸியில் போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சும்மா நின்று இந்த காரை எவனும் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளோட கம்பெனி வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் வேக வேகமாக போயிடுறான். வாமா வாமா மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். சொத்து வருதுன்னு உடனே சந்தோஷத்தில் வந்த வேகத்தில் இவர் இடி வாங்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறாரு. முதல்ல வந்து எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க, அப்படியெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து 51% வந்துட்டு ஷேர் இருக்குது, அதை நான் யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்து பார்த்துக்க சொல்லலாம், ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலை, இவர் என் புருஷன், 1 வருஷமாக இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால தான் நான் இவர்கிட்ட கொடுக்குறேன், இவர் ரொம்ப நம்பிக்கையானவர், நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் சைன் போட்டு கொடுத்துட்றா. கொடுத்த உடனே அவ்வளோதான், அப்படியே செம கர்வமாக நின்று நான் வந்துட்டு பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டைமுக்கு அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அப்போ அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோயினோட அப்பாவோட லாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க நீங்கள் தப்பான முடிவுக்கு வந்துட்டீங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தா 6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா யாராலையுமே வந்து அவங்க ஷேரை ஒருத்தர் கையெழுத்து இல்லாமல் இன்னொருத்தர் விற்கவே முடியாது, ஸோ இதில் அவங்க அப்பாவோட கையெழுத்தும் இருந்தால் மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செம்ம ஷாக்கு. அடே எங்கேருந்துடா வந்து நீ நாசமாக போனவனேன்ற மாதிரி முறைக்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றது தெரிய வரணும், அவர் எங்கே இருக்காருன்றது தெரிய வரணும், அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணுறா. ஐயோ மன்னிச்சுக்கோங்க, உண்மையாகவே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணதே அப்படின்னு சொல்கிறா. அப்பாவை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் எப்படியாவது சைன் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுமே கூட்டிகிட்டு போகிறான். அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும் போது உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். நீ சொன்னால் ஃபீல் பண்ணுவியன்னு தான் வந்து இவ்வளோ நாள் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜியாங் இருக்கான் இல்லையா, உண்மையான ஜியாங்கு, அவனுக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரியும், இவங்க 2 பேரும் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதும் தெரியும், அந்த ஐடியாவே அவனோடது தான். ஸோ கண்டிப்பாக இவனுக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்னா இவன் ஜியாங் கிடையாதுன்றதுல ஹீரோயினுக்கு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுது. ஆனா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. யாரையோ பார்த்து ஜியாங்னு கூப்பிடுறாரு, வேற யாரும் இல்லை, லீ தான் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான். அப்பா நான் வந்துட்டேன், நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கிளம்புறான். இங்க அதே நேரத்துக்கு பார்த்தா ஜியாங் என்ன பண்றான்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கள போட்டு அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த லீ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஜியாங்கோட சைன் போட்டுதான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான். சார் நீங்கள் தான் சார் வந்து கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த அடி விழுது இவருக்கு. அடைய என்னடா இப்போ நீங்கள் யார் கூடடா அவரை அனுப்பி வச்சிங்க அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போவே உடனே சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணுங்க, எனக்கு யார் கூட நீங்கள் அனுப்புனீங்கன்னு தெரிஞ்சாகணும், அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு வீல் சேரை தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் லீய பாத்துறா. லீ வந்துட்டு இப்பதான் அவங்க அப்பாவை அங்க இருந்து வெளியிலேயே கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹியூமன் மாதிரி பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் ஒருத்தன் வந்து வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போயிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு தான் இவங்க எல்லாரும் பின்னாடி போய் அவனை துரத்திட்டு போய் அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். இவனுக்குமே அப்பப்போ ஹீரோயின் மேல சந்தேகம் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு சைலண்டா நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு நடிக்கிறா. அப்பா எங்கங்க, அப்பாவை யாருக்கு கொண்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ வந்துட்டு லீ கிட்ட ஆல்ரெடி பேசிட்டா போல, அதனால இவ ரொம்ப கேஷுவலா இருக்கா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, நீ கவலையப்படாதம்மா, உங்க அப்பா என்னோட பொறுப்பு, கண்டிப்பா நான் வந்துட்டு உங்க அப்பாவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றான். நீ இங்கேயே நின்றுட்டுமா, நான் போயிட்டு காரை எடுத்துட்டு வந்துடுறேன் பார்க்கிங்ல இருந்து அப்படின்னு சொல்லி வேணும்னே இவ்வளோ நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போறான். ஹீரோயின் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு சைலண்டா நிக்கிற. கார் வந்து போகுது. என்ன பண்றது, இவ உயிரோட இருந்தா மட்டும்தானே இவனுக்கு சொத்தெல்லாம் வந்து சேரும். அந்த ஒரு எண்ணத்துக்காக வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். என்னம்மா அப்படி நீ நடந்து இங்க நடு ரோட்டுக்கு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். அப்படியாங்க, எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அவளும் நடிக்கிறா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. லீய வந்துட்டு ஹீரோயின் துரத்துக்கிட்டே போயிருக்கா. அந்த டைமுக்கு அவன் கார்ல ஏறும் போது கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போன்லயே ஹீரோயின் கிட்ட பேசியிருக்கான்.
நாளைக்கு நான் சொல்ற பார்க்குக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கோட பேரையும் சொல்லியிருக்கான். அதோட ஹீரோயின் வந்துட்டு மறுநாள் புருஷன்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியில போனோம் அப்படின்னும் போது அதெல்லாம் வேணாமா நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். இல்லை நான் ஒரு பார்க்குக்கு போனோம், அங்கே நின்று நான் ப்ரே பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா சீக்கிரமாக அடிச்சிருவாரு, சின்ன வயசுலேருந்து அது என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜெனியை உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த பார்க்குக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சிடறா. இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி இங்கே ப்ரே பண்ணால் அவர் நினச்சது நடக்கும்னு சொல்கிறா. சரியா காதில் பூ சுத்த கூட தெரியல இவளுக்கு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜெனி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நீ போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. அடிப்பாவி இங்கே கடையே இல்லையடி அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளே திட்டுறா. இப்போ நீ போறியா இல்லை என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ண சொல்லவா அப்படின்னு கேட்குறா. என் கிறகம் நான் என்ன பண்ண முடியும், போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போறவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேல டவுட்டு. அதனால ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஜியாங் வந்து கால் பண்றா, எங்க இருக்கீங்கன்னு கேட்கறான். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவ சொல்றா. பேசிட்டு திரும்பி பாக்குற கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அங்க இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தாதான் லீ வந்து அந்த இடத்துக்கு வரான். இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க போற, இதை பாரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த உனக்கு நான் சொல்றேன், நீ வந்து எல்லா விஷயத்தையும் என் கையில் ஒப்படைச்சிடு, உன் கம்பெனியையும் என் கையில் கொடுத்துரு, அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு எல்லா அக்ரிமெண்ட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா ஹீரோயினை சைன் பண்ண சொல்கிறான். எதுக்காக நீ உங்கள் அப்பாவும் மாறவே மாட்டிங்களா, திருந்தவே மாட்டிங்களா, என்னோட கம்பெனியை வந்துட்டு நீங்கள் பறிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைமுக்கு உங்களோட கம்பெனியை முன்னேற்றுறது எப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்நேரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடத்துக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. உன் கூட இருக்கிறவங்க உன் புருஷன் இல்லை அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் தானே, நீ இன்னமும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சைலண்ட்டாக இருக்கா. பாரு உன்னோட சைலன்ஸே வந்துட்டு உன்னை காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து நீ சொல்றதுல நம்பிக்கை கிடையாது, அவன் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே பத்த புருஷன்காரனும் ஜெனி அங்க வந்து நிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே நீ கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க கூட்டிட்டு வர போறேன்றது எனக்கு இப்பதான் தெரியும், உனக்கு எப்படி கரெக்டா இந்த விஷயம் தெரிஞ்சு அதுவும் கரெக்டான அட்ரஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி ஓகே அதுக்கு நானே பதில சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பேக்கெட்ல இருந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை எடுக்கிறான். அவ்வளோதான், ஐயோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் ஜியாங்கன்னு பார்த்தா ஜென்னியை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் உன் வேலையா அப்படின்னு சொல்லி கத்துறான். என்னை மன்னிச்சுக்கோங்க அவங்களுக்கு கண்ணும் தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த அளவு ஞாபகமும் இல்லை, வேற வழி இல்லாம தான் நான் இதை வச்சேன் அப்படின்னு சொல்லி அவளும் சமாளிக்கிறான். வரும்போதே அவன் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். ஏண்டா நீ என்ன இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, நீ அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்கிறியா என்ன, நாளைக்கே நான் வெளியில் வந்துடுவேன் என்ன பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் போகிறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இருக்கிற ஆத்தத்தில் ஜியாங் கன்னத்திலே ஒன்று வைக்கிறா. அவ்வளோதான், ஜென்னிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன நீ பைத்தியமா, எதுக்காக நீ இப்போ அவரை அடிச்ச அப்படின்னு சொல்லும் போது அடியை அவன் ஏன் புருஷன் நான் பொண்டாட்டி, நாங்கள் என்ன வேணா பண்ணிப்போம், நீ யாரு, நீ எதுக்கு இதில் தலையிடுற அப்படின்னும் போது தான் அவளுக்கு ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு பார்க்குறா. அடிச்சது சரிதான், எல்லாமே என்னோட தப்பு தான், இவ்வளோலாம் வேலைக்கு வச்சுனே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். நேராக வந்து லீயை பார்க்கறதுக்காக புருஷங்காரன் போயிடுறான். அங்கே போய் பார்த்தா லீ செம்ம கடுப்பில் இருக்கான். ஏண்டா நீ தானேடா வந்து ஆக்சிடென்ட் பண்ணி உன் பொண்டாட்டியை கொலை பண்ணவே சொன்னேன் என்கிட்ட, இப்போ என்ன மட்டும் நீ கோத்து விடலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்கிறான். அப்போ போலீஸ் வராங்க. வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவர் தான் பண்ணாருன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அதனால இவரை இப்பயே வெளியில விடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு செமையா கடுப்பாயிடுது. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோயின் என்ன பண்றான்னா லீய பாக்கிறதுக்காக வந்துடுறான். அவன் வந்து ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட எங்க வரணும்ன்றதெல்லாம் சொல்லிட்டான் போல. அது வந்து ஒரு ஹோட்டல் ரூம், அங்கதான் போறான். அந்த ஹோட்டல் ரூம்ல தான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை அவன் வச்சுட்டு இருக்கான். அவருக்கு போய் பார்த்தா புத்தி சுவாதனை இல்லாத மாதிரி இருக்காரு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என் குழந்தையோட ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, நான் போய் என் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணணும், யார் நீ மாதிரி எது இங்க இருந்து போ அப்படின்னு கத்துறாரு. ஊசி வேண்டாம் ஊசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தா ஜியாங் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து இவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஹீரோயின் வந்து அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கோமால விழுந்துடுறா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்காரே தவிர இந்த மாதிரி மோசமான மனநிலைமையில இல்லை. ஆனா அவன் தான் வந்து இவரை அடிச்சு ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவர் இப்படி ஆயிட்டு இருக்காரு. இந்த லீ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஜியாங் எப்படி பேசுவானோ அதே மாதிரி பேசி சமாதானப்படுத்துறான்.
அவர் வந்து இவனை தான் ஜாங் ஜாங்னு வேற கூப்பிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவனை எதுக்காக அப்பா அப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு குழப்பத்துல இருக்கா. பார்த்தா கழுத்துல இவனுக்கு அந்த வெட்டுக்காயம் இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா உங்க ஷர்ட்ல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முடியை ஒண்ணு எடுத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இவன் தான் நம்ம லீ இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து சூசோட அப்பான்னு வந்திருக்கு. அதை கேட்ட உடனே இவ செம்ம ஷாக் ஆயிடுறா. லீயை ஃபாலோ பண்ணி பார்க்குறா. லீ வந்துட்டு அவனோட அப்பா கிட்ட ஒரு நின்று பேசிக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் என்னதான் பண்ண போற, எனக்கு அந்த கம்பெனி வேணும், எப்போதான் நீ சைன் வாங்கி கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சத்தம் போடுறாரு. கண்டிப்பா நான் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வரா. இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு நம்ம 2 பேரையுமே நம்ப வேண்டாம், நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம தான் அது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் ஜெனி வந்து இன்னைக்கு பூரா ஃபாலோ பண்ணியிருக்கா போல. பட் ஆனால் வந்துட்டு அவள் ஹோட்டல் ரூம்குள்ளெல்லாம் போக முடியல. பட் அவள் ஹோட்டலுக்கு போனா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து புருஷங்காரங்கிட்ட காட்டுறா. உன் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, ஊர் பூரா இன்னைக்கு சுற்றி இருக்கா, இன்னமும் வந்து அவளுக்கு கண்ணு தெரியல, அவளுக்கு வந்துட்டு பழைய விஷயம்லாம் ஞாபகம் இல்லை, நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி காட்டுறா. அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறா. உடனே இவன் வேகமாக போய் ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிட்றான். இன்னும் எவ்வளோ நாளுக்கு இந்த மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்தலான்னு இருக்க, உண்மையை சொல்லு, உனக்கு கண்ணு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா தெரியும்டா நாயே அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று கண்ணத்திலே வைக்கிறா. அடி பாவி, எப்படி அவன் மேல நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லி ஜெனி வரா. ஜெனியோட முகரையிலும் ஒண்ணு வைக்கிறா போலார்னு. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி நான் நடிக்காம இருந்திருந்தேன்னா உங்க 2 பேரோட உண்மை எப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க 2 பேர் மேல சந்தேகம் வந்ததுனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றா. ஜியாங்கும் ஜெனியும் ஒன்னா இருந்த எல்லாத்தையுமே வந்து இவ போட்டோ எடுத்து வச்சிருக்கா போல. அதை பார்த்த உடனே ஜியாங்குக்கு மூஞ்சில அல்ல இல்ல, எந்த அளவு உன்னை லவ் பண்ண, எந்த அளவுக்கு உன் மேல ஆசை வச்சிருந்தேன், எங்க அப்பா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் ஏமாத்திட்டியே, இப்படி மண்ணோட பொதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. செம கடுப்பா அங்க இருந்து அவளோட ரூமுக்கு போயிடுறா. பின்னாடியே ஜாங்கம் போயிடுறான். போயிட்டு பயங்கரமாக கெஞ்சுறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, நான் வந்துட்டு 1 வருஷமா நீ வந்துட்டு கோமால இருந்த இல்லையா, அந்த சபல புத்தியில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டையே மாற்றி மன்னிப்பு கேட்குறான். நான் என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறேன், நீ என்னன்னா அந்த ஒரு பொம்பளையே என் குழந்தைய அம்மானு கூப்பிட்டு வைக்கிற, அவ்வளோ கேவலமானவனா நீ அந்த குழந்தைக்கு அப்பாவா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, ஐயோ செல்லம், அது என் குழந்தைதான், நீ ஏன் பொண்டாட்டி தான், நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் சொந்தமானவன், அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் சபல புத்தியில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, கண்டிப்பாக நான் இப்போவே அவளை வந்துட்டு வேலையை விட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போவே அனுப்பணும், அவ மூஞ்ச கூட எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். கீழே ஜியாங் வந்த உடனே ஜெனி என்ன கேட்கறானா, என்ன ஆச்சு, எல்லாம் ஓகேயா, எப்ப அவங்க 2 பேரையும் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அடியே, இப்போதைக்கு அவங்கள யாரை கொன்னாலுமே எதுவுமே எனக்கு கிடைக்காது, நீ வந்துட்டு வெளியில போய் தங்கிடு கொஞ்ச நாளுக்கு, இப்போதைக்கு நான் அவளோட பர்ஃபெக்டான புருஷனா நடிக்கிறத தவிர எனக்கு வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அடே டே, என்னடா என்ன வெளில போக சொல்லிட்ட பொசுக்குன்னு அப்படின்னு பாக்குறா. அப்பதான் ஜெனி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் எங்கேயுமே போக மாட்டேன், கண்டிப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் வந்து வயிற்றுல உன் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ரோடோட தெரியணுமா, பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. யாரை கேட்டு அந்த குழந்தைய இன்னும் வயிற்றுல வச்சுட்டு இருக்க, நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போகிறேன், அதை அபார்ட் பண்ணுறேன், அந்த குழந்தை தேவை கிடையாது, இப்போதைக்கு வந்துட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கணும்னு நினச்சா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறான். இப்போதான் ஹீரோயின் வரா. என்னம்மா கண்ணு, சீக்கிரமா கிளம்பிட்டியா, பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. கண்டிப்பாவே நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி, என்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தேன், அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து ஹீரோயினை குத்த பாக்குறா. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணா, பிடிச்ச ஒரு தள்ளிட்டு மாடிக்கு ஓடி போயிடுறா. மாடிக்கு ஓடி போன உடனேயே வந்துட்டு ஹீரோயின் மரியாதையா வந்து கத்திய கீழே போடு அப்படின்னு சொல்றா. நான் எதுக்காக கத்திய கீழே போடணும், மட்டும் இன்னைக்கு கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா வந்து நானும் என்னோட காதலனும் நிம்மதியா இருப்போம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் உன் புருஷன்னா, அவன் உன் புருஷன் ஜியாங்கே கிடையாது, அவன் யார் தெரியுமா, அவனோட ட்வின் பிரதர் ஷாங்கு அப்படின்னு சொல்றான். என்னது ஷாங்கா அப்படின்னு சொல்லி அந்த பேரு இப்பதான் ஹீரோயின் கேள்விப்படுறா. உனக்கு தேவையான உண்மை என்னவோ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்ப சேர்த்துப்போ அப்படின்னு ஹீரோயினை குத்தத்துக்காக போறா. ஆனா ஹீரோயின் கொஞ்சமா நவுந்துடுறா. அங்க வந்து மாடியில தானே நின்றுட்டு இருக்கா, பேலன்ஸே இல்லாம மேல இருந்து கீழே விழுந்து செத்துடுறா. ஜாங் வந்துட்டு தூக்கி பிடிச்சிட்டு, ஐயோ ஜெனி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றா. முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே செத்து போயிடுறா. அதோட வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அவளை கூட்டிட்டு போய் சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரிய வருது அவ செத்து போயிட்டா.
குழந்தை வயிற்றுல 3 மாதம் இருந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சூசு இருக்கா இல்லையா, அவளை வந்து வெக்கேஷன் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. யாரும் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறான். அவ்வளோதான் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எதுக்காக நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அந்த பொண்ணு இங்கே இறந்ததுலேருந்து குழந்தையோட மைண்டே சரியில்லை, குழந்தை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அது ஜஸ்ட் ஸ்கூல் பசங்க கூட வெக்கேஷன் போனாவது சந்தோஷமாக இருக்கும், ஸ்கூல் வெக்கேஷனுக்கு தான் போகிறா அப்படின்னு சொல்கிறான். இந்த குழந்தை தான் உலகமாக நடிகையாச்சே, உடனே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, டாடி டாடி ப்ளீஸ் டாடி எனக்கு பயமாக இருக்குது, ஜெர்னி ஆண்டி வேறு கனவுல வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே இவனும் சரி ஓகே ஆனால் டெய்லியும் நீ எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த குழந்தையும் கண்டிப்பா பண்ணுவேன் டாடி அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட ரூம்குள்ள போறான். போய் பார்த்தா வந்துட்டு அவளோட ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கறான். ஆக்சுவலா வந்து ஜாங்குன்றவன் அண்ணங்காரன், ஷாங்குன்றவன் தம்பிக்காரன். நம்ம ஜியாங் வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அதனால வந்துட்டு எப்போவுமே பார்த்தா அப்பா அம்மா அவங்களையே தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா நல்ல மார்க் வாங்கிட்ட அப்படி இப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் ஷாங்கை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுலேருந்தே வந்து அவனுக்கு சுத்தமாகவே வந்து இவங்க 3 பேரையும் பிடிக்காது. கடுப்பானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா 3 பேரையுமே சேர்த்தாப்புல ஏரியில் தள்ளி விட்டுறான். ஆனால் ஜியாங் மட்டும் குழைச்சிட்டா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதோட வந்து 2 பேருமே ஆர்ஃபனேஜில் தான் படிச்சுட்டு இருந்திருக்கானுங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட பெட்டுக்கு கீழே வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை மறந்துட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரியுன்றது. அப்போதான் கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் காட்டுறாங்க. காரில் போயிட்டே இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. பின்னாடியே இன்னொரு கார் ஃபாலோ பண்ணது. வேற எதுவும் இல்லை, இப்போதான் ஜியாங் வந்துட்டு ஃபோன் பேசி ஏற்பாடு பண்ணிட்டான். பயங்கரமாக சுற்றிட்டு ஒரு சிக்னலில் நிற்கும் போது ஹீரோயினும் குழந்தையும் அங்கேருந்து இறங்கிடுறாங்க. அப்போதான் நானி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி, தயவு செஞ்சு நீங்கள் தான் குழந்தைய பார்த்துக்கணும், வேற வழியே இல்லை, எனக்கு எங்கள் அப்பாவையும் நான் காப்பாற்றி ஆகணும், குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் வந்து எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பாதி வழியிலேயே ஜியாங் வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. அதனால தலை தெரிக்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்க்குறா அவங்க அப்பாவை. அங்கே பார்த்தா ஜியாங் வந்து குழந்தையையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் ஷாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இது எல்லாத்தையும் நீ பண்ணிருக்க, மரியாதையா இன்னைக்கே நீ வந்துட்டு சைன் போட்டு தர, நாளைக்கே வந்துட்டு நான் அங்க வந்து பதவியில உட்கார்ந்தே ஆகணும், இல்ல அப்படின்னா உங்க அப்பாவும் குழந்தை 2 பேரையும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அவங்க அப்பா வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா என் குழந்தையும் நீங்களும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சைன் பண்றா. அவங்க அப்பா கிட்டயும் கை நாட்டு வாங்கிடுறா. இதா வச்சுக்கோ, என் குழந்தைய விடு அப்படின்னு சொல்றான். இது பாரு செல்லம், கவலையே படாத, என் அண்ணன் அன்னைக்கே செத்து போயிட்டான், அதனால நான் தான் இனிமே உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி, நான் நாளைக்கு பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நம்ம மற்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன் குழந்தையையும் கைவிட மாட்டேன், அண்ணன் குழந்தை என் குழந்தை மாதிரி தான், இனிமே நானே அவளை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்றான். அங்கிருந்து கிளம்புன அப்புறம் தான் வந்து லீ அந்த இடத்துக்கு வரான். அதோட மறுநாள் ரொம்ப சந்தோஷமா வந்து ஜியாங் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து சேர்மனா பதவி ஏற்றுக்க போறேன், எல்லா ஷேரையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க என் மாமனாரும் என் பொண்டாட்டியும் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கான சாத்தியமே கிடையாது, அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லியோ அங்க வந்து நிக்கிறாங்க. என்ன நீ பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையே இங்க வா, அவன் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல லியோ நம்ம ஹீரோயினும் என்ன பேசினாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நாளைக்கு மீட்டிங் நடக்கும் இல்லையா, அப்ப என்ன கூட்டிட்டு போ, நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் யாருன்ற உண்மை எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு லீ சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு தான் எல்லாமே முதல்ல தெரியுமே. உண்மைதான், நான் ஜியாங்குக்கு தான் வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தேன், ஆனா இவன் ஜியாங் கிடையாது, இவன் வந்து ஷாங், ஜியானோட ட்வின் பிரதர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எல்லாரும் எதிர்க்கையும் சொல்றா. மாதிரி எதனா ஒண்ணு உளராத, என்னோட தம்பி வந்து எப்பயோ செத்து போயிட்டான் ஷாங்கு, நான் ஜியாங் தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். என்னங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் உண்மை என்னன்றது எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் லீ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் தான் உண்மையான ஜியாங் அப்படின்னு சொல்றேன். எல்லாருமே ஷாக்கா இருக்காங்க. என்னையா நீயும் உளர்ற அப்படின்னு கேட்கும் போது, உண்மைதான், ஆக்சிடென்ட்ல அன்னைக்கே வந்து லீ அங்கேயே இறந்து போயிட்டான்,
ஆனால் நான் தான் ஜியாங் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து லீயோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவன் சொல்கிறது உண்மைதான், என் பையன் அன்னைக்கு ஆக்சிடென்ட்லேயே இறந்து போயிட்டான், இவன் ஜியாங் தான். நான் வேற வழியே இல்லாமல் என்னோட சொத்துக்கு வாரிசே இல்லை, ஏதாவது ஒரு வகையில் என்னோட பையனை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது முகம் பூராவும் செஞ்சு ஜியாங் அந்த இடத்துக்கு வந்தான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா அவனை வந்துட்டு நான் என் பையன் லியாவே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இவ்வளோ ஒரு மோசமான விஷயத்த பண்ணீங்க, உங்களோட சுயநலத்துக்காக எங்க எல்லாரோட லைஃப்பையும் நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டுறா. உடனே அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க, நம்ம ஷாங்கையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் தான் ஜிஹாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் கத்திக்கிட்டே போறான், அவங்க யாரையும் நான் கொல்லாம விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் திரும்பி வந்து கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லி. குழந்தைய ரொம்ப சந்தோஷமா ஹீரோவை பார்த்த உடனே ஓடி வந்து இருக்கிறா. அப்பனா இனிமே நீங்க தான் என் அப்பாவா, இந்த ஃபேஸ் தான் என்னோட அப்பாவா இனிமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. ஸோ ஆக மொத்தம் 3 பேருமே சந்தோஷமா ஹாப்பி ஃபேமிலி ஆயிட்டாங்க. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்றது மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.